Hi you guys, this video is going to be very long. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த என்னோட குட்டி புக் ஷெல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு புக் ஷெல்ஃப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். அதுக்கு நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களோ இல்லையோ, வந்ததுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட புக் ஷெல்ஃப் வீடியோ கேட்டது போய் இப்போ ஏன் புக் ஷெல்ஃபை பார்க்கணும்ட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் அப்பப்போ வரும். பட் இந்த ஸ்பேஸ்ல புக் டியூப் ஸ்பேஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சுஷ்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் நாட்டு இவ்வளவுதான் புக்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுல வந்து நான் எதுவுமே படிக்கல, ஒரு டிஸ்கிளைமர். ஏன்னா நான் இருக்கிறது இப்போ வாடகை வீடு இல்லையா, அதனால என்னோட எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு என்னால இங்க வந்து வைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா படிக்காத புக்ஸ் மட்டும் இங்க வச்சிருக்கேன். என்னோட படிச்ச புக்ஸ் அண்ட் அது போக சில கிளாசிக்ஸ் அதெல்லாம் நிறைய கலெக்ஷன் வந்துட்டு அங்க என்னோட அத்தை மாமா வீட்டுல இருக்கு. இந்த கார்னர் வந்து யூஸ் பண்ணாம கிடந்தது, அதனால லைட்டிங்கும் நல்லா இருக்கு, இங்க வச்சு வீடியோஸ் எடுக்கவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை என் புக் ஷெல்ஃபா மாத்திட்டேன். ஆனா இது என்ன பிரச்சனைனா இங்க பயங்கரமா இப்ப காத்து அடிக்கிறதுனால அப்படியே தூசியா வந்து போய் நிக்குது, ரொம்ப டஸ்டா இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஹார்ட் கவர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் இங்க கொஞ்சம் வச்சிருக்கேன். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வைக்கல, அப்படி அப்படியே வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் கலர் கோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ப்ளூ, இங்க ரெட், ஆரஞ்சு, பிங்க், எல்லோ, அப்படி கொஞ்சம் அங்க பிளாக், அந்த மாதிரி கொஞ்சம் 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 எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன். இன்னும் நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணேன்னா இன்னும் பார்க்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கீழ இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, பட் புக் நேம் மட்டும் சொல்லிடுறேன். ரியல் லைஃப், பிராண்டன் டெய்லரோடது. இது ஒரு ஹார்ட் கவர். கோஸ் டு இட் சாங், எரிட்டா வாட்டர்ஸ். சில்ட்ரன் ஆஃப் விர்ச்சு அண்ட் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேண்டசி நாவல். மாலிபு ரைசிங், டெய்லர் ஜெங்கின்ஸ் ரைட் உள்ளது. இதோட இது ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் ஹார்ட் கவர் தான். இன் அசெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஒலிவி பிளேக் எழுதுன ஒன் ஃபார் மை எனிமி. இது கந்தபுரா, இட்ஸ் அ கிளாசிக் பை ராஜா ராவோ. மாதிரி நிறைய லிட்டரேச்சர் எழுதியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பென்குயின் மாடர்ன் கிளாசிக்ஸ் எடிஷன். இது ஒரு நான் ஃபிக்ஷன், நம்மளோட இந்தியன் ஓஷன் இருக்குல்ல அதை பத்தி, த ஓஷன் ஆஃப் சர்ன். இது த செல் அவுட், ஃபன்னியான ஒரு புக் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், அதனால நான் வாங்கியிருந்தேன். இதுல நீங்க பார்த்த எல்லாமே செகண்ட் ஹேண்ட் காப்பி தான். இது த லிட்டில் பாரிஸ் புக் ஷாப். இது வந்துட்டு ஒரு புது புக், தெரிவு செய்யப்பட்ட புதுமை பித்தன் கதைகள். இது சீர்வாசக வட்டம்ல 50 ரூபாங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹார்ட் கவர் எடிஷன். நான் என்னோட ஹார்ட் கவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் புக்ஸ், அதாவது இது எல்லாமே இதுல இருந்து 50% மேல செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான் இருக்கும். இதுல பேஸ்மெண்ட் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஹார்ட் கவர், லண்டன் சீன்ஸ் சொசைட்டியா. இது வந்துட்டு ஒரு நான் ஃபிக்ஷன், ஹவு டு டாக் ஸோ லிட்டில் கிட்ஸ் வில் லிசன். இது வந்துட்டு நான் ஒரு டாட்லர் மாம்ங்கிறதுனால இது நான் வாங்கினேன். எப்படி குழந்தைங்க கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் இதை முடிச்சுட்டேன், இருந்தாலும் நான் வச்சிருக்கேன். அப்பப்போ எனக்கு வந்து அடிக்கடி தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க கிட்ட, குட்டி பிள்ளைங்க கிட்ட பேசுறது, ஒரு விஷயத்த புரிய வைக்கிறது, இல்லை இந்த டேண்ட்ரம்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் சரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புக் நான் மெயினா படிச்சேன். இது வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல டாட்லர் இருந்தாங்கன்னா போத் அம்மா அப்பா 2 பேரும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம். சின்ன பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட எப்படி பேசினா அவங்களுக்கு வந்து காம் ஆவாங்க, நம்ம வந்துட்டு எப்படி வந்து நடந்துக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ப்ரீச்சியா இல்லை, பட் டெய்லி எவ்ரிடே சினாரியோல என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நிறைய அந்த மாதிரி ஃபன்னியான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக் படிக்கிறப்ப, ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. பாருங்களேன், நான் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. கேர்ள் உமன் அதர், இது புது புக் தான். இது நான் வந்துட்டு அமேசான்ல வாங்கினேன். வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்னும் படிக்காம வச்சுட்டு இருக்கேன். இன்னொரு செகண்ட் ஹேண்ட் காப்பி, 3 Daughters of Eve அப்படின்னு சொல்லிட்டு எலிஃப் ஷஃபாக் எழுதினது. இவங்க ஒரு பாப்புலரான ஆத்தர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக்கும் நான் என்ன படிக்கல. ஆஸ்க் அகெயின் எஸ், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. எனக்கு வந்துட்டு குறிப்பா இந்த சின்ன டவுன்ல செட் பண்ண கதைகள், ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ், அந்த மாதிரி கதைகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி இதுல இருக்கிறது எல்லாமே வந்து லிட்டரரி ஃபிக்ஷன், இல்ல வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபேண்டசி அண்ட் ஜென்ரல் ஃபிக்ஷன் பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி ஐ ரீட் லிட்டரரி ஃபிக்ஷன். லிட்டரரி ஃபிக்ஷன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம்.
அண்ட் ஆல் த லைட்ஸ் வி கேன் நாட் சி அந்த புக் எழுதினார்ல அவரோட கிளவுட் குக்கூ லேண்ட். இது வந்துட்டு எவ்வளோ பெரிய புக்கு பாருங்க. இந்த புக்கு எழுதும் போது அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இல்லாம பாதியிலே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா கடைசி வரைக்கும் எழுதுங்கன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணது அவங்க ஒய்ஃபா. எனக்கு அது கேட்கறப்ப ரொம்ப கியூட்டா இருந்தது, கியூட் கப்புள். அவங்க எழுதின அந்த புக்கு இது ஒரு செகண்ட் ஹேண்ட் காப்பி தான். இதெல்லாம் என்னோட ஜேர்னல்ஸ்லாம் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் ஓரம் கட்டிடும், அப்படியே கொஞ்சம் எங்கிட்டு வாங்க. இது க்ளோரி அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். இது வந்துட்டு எம் அண்ட் த பிக் ஹூம் அப்படின்னு சொல்லி ஜெர்ரி பிங்கோ எழுதினது. இதோட டஸ்ட் ஜாக்கெட் இல்லை நான் வாங்கும் போதே, இருந்தாலும் வாங்கினேன். இது வந்து ஸ்ப்ரேட் எட்ஜஸ் பிளாக் அண்ட் ஹார்ட் பவுண்ட். சென்னை புக் ஃபேர்ல நான் நிறைய புக்ஸ் நான் வாங்கல அவ்வளவா. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த புக் ஏன்டா வாங்கல நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் போட்டு நான் பார்த்துட்டேன். அதனால அதுவும் இந்த ப்ரைஸ்ல இந்த புக் கிடைக்கிறது 250 rupees தான். இந்த புக் ஓனாய் குல சின்னம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வாங்கணும்ட்டு ஒரு ஃபோமோலயே இருந்தேன். அது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கேண்டி புக் ஸ்டோரா அதுல வந்து கிடைச்சது. அவங்க வந்து கொரியர் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பேசாம நானே வாங்கிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். டைரக்டர் வெற்றிமாறன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக இந்த ரீடிங் கம்யூனிட்டில நிறைய பேர் இதை படிச்சுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி, அந்த மங்கோலியன்ஸ் அவங்கள பத்தின கதைன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட வாழ்க்கையில ஓனாய்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். டெய்சி ஜான்சன் எழுதிய எவ்ரிதிங் அண்டர். டெய்சி ஜான்சன் அவங்க எழுதின சிஸ்டர்ஸ்னு ஒரு புக் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹார்ட் கவர் அண்ட் கவரும் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்கு, ப்ரிட்டியாக இருக்குல்ல. அதனால இதுவும் நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் காப்பி தான் வாங்கியிருக்கேன். ஹிஸ்டாரியன் பை எலிசபெத் கஸ்டோவா. இது வந்துட்டு ஒரு டார்க் அகாடமியா புக்ல வரும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேஜஸ் இருக்கிறதா இருக்கு, அதனால எனக்கு எடுக்கிறதுக்கே யோசனையா இருக்கு. அப்படியே இந்த ஸ்டாக் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட் வி ஹேவ் சர்சி பை மேட்லின் மில்லர். மேட்லின் மில்லர் எழுதின சாங் ஆஃப் அகிலீஸ் நான் இப்ப படிச்சேன். என்ன ஒரு படைப்பு அது வந்துட்டு. அவங்க என்ன ஒரு எழுத்தாளர், எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒருத்தவங்களால இவ்வளோ அழகா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெகு சிலர் தான் அந்த மாதிரி. இது நான் புதுசுதான் வாங்கினேன், ஆனா என்ன டேமேஜ் ஆகி போய் கிடக்குது பாருங்க. வாங்கி ஒரு 5 years 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி படிக்காம வச்சிருக்கேன். ஸோ இதுவும் நான் கண்டிப்பா இந்த இயர் படிக்கலாம்னு இருக்கேன். Let's see how it goes. Next we have Crooked Kingdom, லீ பார்டுகோடது. இவங்க என்ன 6 of Crows நான் 2020s கிட்டேயே படிச்சுட்டேன். 2021லயோ படிச்சுட்டேன். படிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த படிச்ச கையோடு இதை படிக்கணும்ட்டு ஆர்வமா இருந்தேன். ஆனா எப்படியோ தெரியல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆயிட்டே வந்து இப்போ 2026ல இருக்கும். இன்னும் நான் அதை முடிக்கல. இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண புக். இது அவங்க வந்து படிச்சுட்டு இவங்க வந்து லீ பார்டுகோட அந்த கிரிஷா வேர்ஸ்ன்னு சொல்றாங்களா, அதுல இருக்க அந்த ஷேடோ அண்ட் போன், கிங் ஆஃப் ஸ்கார்ஸ் எல்லாமே படிச்சுட்டாங்க. நான் ஒரே ஒரு 6 of Crows மட்டும் தான் படிச்சேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி இருக்கு. Crooked Kingdom படிக்கணும், அந்த 3 ட்ரையாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிங் ஆஃப் ஸ்கார்ஸ் அதெல்லாம் படிக்கணும். இவங்க வந்துட்டு ஒரு ஃபேண்டசில ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் அடாப்டேஷனா கூட வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ரீட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் இஸ் தி டான்சிங் ஃபேஸ் பை மைக் பிலிப்ஸ். The Witches at the End of the World. I mainly bought this book for the cover. Don't judge me, okay? ஹிலாரி மேண்டல் எழுதிய மிரர் அண்ட் லைட். இந்த புக்கு நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். தட் இஸ் அ ஸ்டீல் டீல் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா என்ன ஒரு முட்டாள்தனம்னா, இது 3rd part ஆஃப் அ சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 part நான் படிக்கல, என்கிட்ட இல்லை. ஸோ அந்த 2ஐயும் முடிச்சுட்டு தான் இதுக்கு வர முடியும். இதெல்லாம் நான் எப்போ படிக்க போறேன் எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் த வால்ட் கார்டன். இதுவும் கவருக்காக தான் வாங்கினேன். இட்ஸ் ஃபேண்டசி புக். இது பாருங்க, பழச மாதிரி இருக்காது, ஓல்டு புக், அதாவது யூஸ்டு புக் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். பாத்தீங்கன்னா புதுசா இருக்கா, அதுக்காக தான் நான் வாங்கினேன். அது போக இது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ஹவு கொரியன் காண்டாக்ட் சேஞ்ச் மை லைஃப். இது வந்துட்டு ஹேட்செட் இந்தியால இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு ரிவ்யூ காப்பி. ஹெச்எட் இந்தியால வந்து ஒரு இது போடுவாங்க, அது என்ன ஹெச் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூ காப்பி நாட் ஃபார் சேல் அப்படின்னு. இந்த ஸ்டாம்ப் படிச்ச புக்கு ஒன்னாவது என் ஷெல்ஃப்ல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலி நான் வாங்கிட்டேன். ஸோ ஐ செட் டு ரீட் திஸ். ஏன்னா எனக்கு கொரியன் ஃபுட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும், கிம்ச்சி அதெல்லாம். அதனால சரி இது
டிராமாஸ் பார்த்தது இல்லை, பட் சம்ஹவ் இது கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹவ் மை ஹஸ்பண்ட். இது வந்துட்டு கொஞ்சம் ஃபீமேல் ரேஜ் அதை பத்தினது, ஒரு த்ரில்லர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி புக் தான், 250 கிட்ட தான் இருக்கு பேஜஸ். ஸோ கவர் ஆர்ட் கூட பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும், வெரி டேஞ்சரஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் மை கரண்ட் ரீட், மொழிப்போர், ஆர் முத்துக்குமார் அவங்க எழுதுனது. ஆர் முத்துக்குமார் அவங்க எழுதின கச்சத்தீவு படித்தேன் போன மாசம். அண்ட் இது ஒரு படிக்கிறேன். நான் அடுத்து வந்துட்டு எனக்கு அந்த திராவிட இயக்க வளர்ந்தேன். எனக்கு வந்து இந்த திராவிட இயக்க வரலாறு அண்ட் தமிழ்நாடு அரசியல் வரலாறு, அப்புறம் தமிழக பொது தேர்தல் வரலாறு, அதெல்லாம் வந்துட்டு இவங்க எழுதியிருக்காங்க. அது எல்லாமே படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கரெக்டா கேதர் பண்ணி அழகா ஒரு கதை படிக்கிற மாதிரி எனக்கு அழகான ஒரு இதுல கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு கொஞ்சம் 50 பேஜ் கிட்ட தான் படிச்சிருக்கேன். இதுவும் நம்ம புக் ஃபேர்ல நம்ம என் அக்கா போனா புக் ஃபேர்ல அவங்க வாங்கிட்டு வந்தா, கிழக்கு பதிப்பகம் அதுல வாங்கிட்டு வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு த ஹவுஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் வயா ஜெமிதோ. இது ஒரு இட்டாலியன் ஆத்தர் எழுதின ஒரு புக்கு. அண்ட் வி ஹாவ் ஆல் மை மதர்ஸ். இது நான் சென்னை புக் ஃபேர்ல வாங்கினேன், படிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ரீசெண்டா வாங்கின பார்சல். இது க்ரௌடட் மேரேஜ் பை கேத்ரினா லெட். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் அப்படியே இங்க வச்சிடுறேன். அடுத்து 2 குட்டி புத்தகங்கள் இருக்கு. தி மேன் இன் அயர்ன் மாஸ்க். இது வந்து அலெக்சாண்டர் துமாஸ் எழுதினது. துமாவா எழுதினது. அந்த கவுண்ட் ஆஃப் மார்டி கிறிஸ்டோ இருக்குல்ல, அந்த ஆத்தர் அவரோடது. இது வந்துட்டு ஃபுல் எடிஷன் கிடையாது, இது உண்மையில ஒரு பெரிய கதை. இது சும்மா ஒரு 40 பேஜ்ல ஒரு அப்ரிட்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வி ஹாவ் ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு தெரியும், ஹேம்லெட்டோட கதை தெரியும், பட் ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதியிருக்காரு அதெல்லாம் பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை. எங்க அம்மா தான் எனக்கு படிக்கவே இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். இது 2. அண்ட் நெக்ஸ்ட் மேல ஒரு ஷெல்ஃபை முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அப்படியே இங்க இருந்து வருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப் வி ஹாவ் கட்டாபேசிஸ். இது வந்துட்டு ஆர்எஃப் குவாங் எழுதுனது. இவங்க எழுதுன எல்லோ ஃபேஸ் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். பாப்பி வார்ஸ், பேபிள் அண்ட் இப்போ வரப்போற டைப் ஸ்டோரி. இது கட்டாபேசிஸ். இது எதுவுமே நான் படிக்கல. இது வந்துட்டு ரொம்ப ஆர்வமா வாங்கினேன், ஆனா படிக்கலையே. வாங்கின ஆர்வத்துல படிச்சிருக்கணும், படிக்கல. இது வந்துட்டு ரொம்ப ஒரு டீப், அதாவது அது ஒரு டீப் அகாடமியா புக்கு. இதுல அவ்வளோ இந்த மித்தாலஜி ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய நோட்ஸ் எடுக்கணும், நிறைய ரெஃபர் பண்ணணும். நான் எப்பவுமே அப்படிதான் நான் ரீட் பண்ணுவேன், ரொம்ப ரெஃபர் பண்ணி படிப்பேன். ஏன்னா இது நம்ம வந்து நாவல் ஃபிக்ஷன் தானே படிக்கிறோம், ஒருவேளை இது ஃபேக்ட் தானா இல்லை இது கதையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ ரீட் பண்ணி அங்கங்க நோட் பண்ணுவேன், அனடேட் பண்ணுவேன். அனடேஷன்லாம் இந்த டேபு அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஒரு பிளாக் பென் இல்லைன்னா ஒரு பென்சில் வச்சு அழகா எழுதிப்பேன். அனடேஷன் டேப்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, அப்படியே கிடக்குது. அண்ட் சி.கே. ஃபிஷர் அவங்க எழுதுன ஹெம்லாக் அண்ட் சில்வர். இவங்க ஒரு புது ஆத்தர், நான் இப்போ இந்த வருஷம் கண்டெடுத்த ஒரு ஆத்தர். இவங்க வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட ஃபேண்டசி சீரீஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் சி.கே. ஃபிஷர் தான் அவங்களோட ஃபன்னியான ஒரு பென் நேம். அவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பிரபலமான ஆத்தர் இவங்க ஹெம்லாக் அண்ட் சில்வர். இது ரிலீஸ் ஆனப்பே வாங்கணும்னு ஆசை. அண்ட் நாங்க சென்னையில இருந்து காலி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது அப்போ வந்துட்டு இந்த புக் ரொம்ப நாளா கார்ட்ல இருந்துட்டே இருந்தது. சரி இந்த அட்ரஸ்ல லாஸ்டா வாங்குற புக் இதுவா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். இட்ஸ் so memorable. Then we have Seven Husbands of Evelyn Hugo. Taylor Jenkins எழுதுன டெய்சி ஜோன்ஸ் அண்ட் சிக்ஸ், அது முன்னதான் படிச்சிருக்கேன். அவங்க எழுதுன நம்ம எல்லா புக்ஸும் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அண்ட் இதுவுமே என்னோட ஃப்ரெண்ட் நந்து தான் சஜஸ்ட் பண்ணா, நல்லா இருக்கு படின்னு. அவன் சஜஸ்ட் பண்ணி வருஷங்கள் ஆகுது, நான் இந்த புக்கை வாங்கியும் வருஷங்கள் ஆகுது. லெட்ஸ் see எப்போ படிக்கிறேன்னு. அண்ட் ஃப்ளஷ் இந்த புக் வந்துட்டு நான் போன வருஷமே வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கல. இது வந்துட்டு ஐ எம் so excited to read this one. இது வந்து புக்கர் பிரைஸ் வின்னர் லாஸ்ட் இயரோட, அதனாலே. This is where the serpent. இது ஒரு ஹார்ட் கவர், இது வந்து ஒரு நியூ ரிலீஸ். அண்ட் we have Whistler அண்ட் பட்சட் அவங்க எழுதுனது. இதுவுமே நான் படிக்கல இன்னும். டாரி பீட்டர்ஸ் எழுதுன தி டிரான்சிஷன் பேபி. இது வந்துட்டு இதுவும் ரொம்ப நாளா என் லிஸ்ட்ல இருக்கு. நான் லாஸ்ட் மந்தே படிக்கணும்னு நினைச்சேன், ஜூன் பிரைட் மந்த்னால இதை படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எங்க படிக்கல. லெட்ஸ் see இந்த வருஷமாவது படிக்கிறேன், இந்த மாசமாவது படிக்கிறேன் நான்.
ஹவு டு கில் யுவர் ஃபேமிலி, பெல்லா மெக்கி எழுதுனது, இன்னும் படிக்கல. செகண்ட் ஹேண்ட் காப்பி இது. இது வந்துட்டு புரோக்கன் கண்ட்ரி. இந்த புக் ரொம்பவே பாப்புலர் லாஸ்ட் இயர்ல. ஒரு ஃபினாமினல் ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் அண்ட் ஒரு லவ் ஸ்டோரின்னு வேற சொல்லிட்டாங்க. சரி வாங்குவோம். நமக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லா எழுதுன அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும், மீனிங்ஃபுல்லான. ஐ மீன் அதனால இதை நான் வாங்கினேன். இது அமேசான்ல ரொம்ப ஏகப்பட்ட ரேட்ல இருந்தது. முதல்ல செக் பண்ணும்போது 1000 கிட்ட இருந்தது. இப்போ வந்து ரேட் குறைஞ்சிருச்சு. அதனால நான் வாங்கினேன் ஏப்ரல்ல. என் கம்பெனில ஆக்சுவலா ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்தாங்க, அமேசான் கிஃப்ட் கார்டு. அதுலதான் நான் ஒரு 4 புக் வாங்கினேன். இது வந்துட்டு ஸ்ட்ரேஞ்ச் பில்டிங்ஸ், உகேட்ஸ் எழுதுன ஸ்ட்ரேஞ்ச் ஹவுசஸ், ஸ்ட்ரேஞ்ச் பிக்சர்ஸ் நான் படிச்சேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இதை வாங்கினேன். ஆனா இது வந்து தேர்ட் பார்ட்டா. நான் வந்து செகண்ட் பார்ட் வாங்காம விட்டுட்டேன். செகண்ட் பார்ட் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேர்ட் பார்ட் படிக்க போறேன். ஸோ அதனால இதுவும் ஹோல்லே இருக்கு. அண்ட் ரிமார்க்கபிளி பிரைட் கிரியேச்சர்ஸ், இதுவும் நான் எப்பயோ வாங்கிட்டேன். அப்புறம் இந்த இடையில இந்த ஸ்கிரீன் அடாப்டேஷன் வருதுன்ட்டு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. சரி அப்பயாவது எடுத்து படிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா படிக்கல. அந்த டைட்டில் தான் வி வர் மூவிங் அண்ட் எழுதப்பட்ட பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன், படிக்கவே இல்லை. இன்னைக்கு படிக்க வந்துடல. அண்ட் தென் வி ஹாவ் ஃபேட்ஸ் அண்ட் ஃபியூரிஸ், டாலி ஆல்டர்டன் எழுதுன குட் மெட்டீரியல், டாம் லேக் பை ஆன் பேச்சட், வெட்டிங் பீப்புள். இந்த புக்குமே இருந்தது, ஆனா அந்த கவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி புளியா ஒரு மாதிரி நல்லா இல்ல. அதனால நான் இந்த கவர் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன். இதுவும் கிஃப்ட் கார்டுல வாங்கினது அமேசான்ல. அப்புறம் மேட்டர் பை காவ்யா அக்பர், இவங்க எழுதுனது. இது ஒரு ஈரானியன் ஆத்தர். இவங்க எழுதுன ஒரு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இது கொஞ்சம் சீரியஸான புக், கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ரெட் ஸ்வார்ட், இதுவும் இந்த வருஷம் ரிலீஸ் தான் நினைக்கிறேன். டைவான் டிராவலாக், இது பாப்புலரான புக், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த புக்கர் பிரைஸோட வின்னர், இந்த வருஷத்தோட வின்னர் இவங்க தான். ரியலி குட் ஆக்சுவலி. த ஃப்ரெண்ட் பை சிக்ரீட், இவங்க எழுதுன ஒரு புது புக் இந்த வருஷம் வரப்போகுது. அது வரதுக்குள்ளையாவது இதை படிச்சுட்டு நான் அந்த புக்கை படிக்கணும். இது ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். எவ்வளோ புதுசா இருக்கு பாருங்க. So happy. Educated by Tara Westover, இது பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மெமோர், கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி. இவங்க வந்துட்டு ஸ்கூல்லயே படிக்காம வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் கூட கிடையாது இந்த உலகத்துல. அவங்க வந்து அவங்க கதையை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சென்சேஷனான ஒரு புக், இது கண்டிப்பா படிக்கணும்னு நினைச்சேன். இதுவும் ஒரு செகண்ட் ஹேண்ட் காப்பி. மேகி ஓஃப்ரல் எழுதுன 3 புக் இருக்கு. ஆக்சுவலி 4 புக், ஒரு புக் அங்க இருக்கு, என்னோட மெயின் புக் ஷெல்ஃப்ல இருக்கு. அவங்க எழுதுன லேண்ட், இது வந்துட்டு நியூ ரிலீஸ், இந்த மாசம் தான், போன மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. அண்ட் ஹேம்லெட், இது வந்துட்டு ஷேக்ஸ்பியர் எழுதுன ஹேம்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இவங்க அதோட ரீட்டைலிங் மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க வெர்ஷன் ஆஃப் ஹேம்லெட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்துட்டு லிட்ரரி ஃபிக்ஷன்ல இவங்க ஒன் ஆஃப் த ஒரு பாப்புலரான ஒரு ஆத்தர். ரொம்ப அழகா எழுதுவாங்க. அவங்க எழுதுன எதுவுமே நான் படிக்கல, ஆனா இந்த புக் நான் ஸ்டார்ட் பண்ணேன், மேரேஜ் போர்ட்ரேட். இது லாஸ்ட் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா நான் அதை முடிக்க முடியல என்னால. படிச்ச வரைக்குமே அவ்வளவு அழகா இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்னு நினைக்கிறேன். இது எல்லா புக்லயும் இதே ஃபாண்ட் தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஃபாண்ட் பேர் என்ன தெரியுமா? இது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். சான்ஸ் ஷெரீஃப்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தி காட் ஆஃப் தி வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் மூர். இது ஒரு த்ரில்லர். இந்த புக்கும் நான் படிக்கணும்னு ஆசையா வாங்கினேன். இது என்னன்னா, டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களோட எராஸ் டூர்ல வந்து இந்த புக் படிச்சாங்களாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் வாங்குச்சு. ஆனா நான் வாங்கினது உண்மையிலே ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். இது வந்து தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ். இது ஒரு பழைய புக், கடையில வாங்கினது. தி 7 Years Slip, இது ஒரு பாப்புலரான ரொமான்ஸ் நாவல், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் நான் இங்க படிக்கல. இது சூசன் சோ எழுதுன ஃபிளாஷ் லைட். இதுவும் ஒரு ரீசெண்ட் ரிலீஸ். அண்ட் ரீசென்ட்லி போன வருஷம் ரிலீஸ் ஆனது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு அப்பா மகளுக்கு நடுவில் நடக்கிற கதைன்னு நினைக்கிறேன். இந்த கவரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அண்ட் ஐம் சோ எக்ஸைட்டட் டு ரீட் திஸ். இது கொஞ்சம் பெரிய புக் தான்.
ஆத்தாடி எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் உள்ள வச்சிடுறேன். மேகா மஜும்தாரோட கார்டியன் அண்ட் தீஃப், இது வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன புக்கு. அவங்க எழுதின பேர்னிங் வந்து நான் நிறைய தடவை படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பாதிச்ச புக்கு. அப்போ வந்து அந்த புக் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகும், அந்த அளவுக்கு அதை பேசுற புக்கா மாறல. பட் இந்த புக்கு கொஞ்சம் தாக்கத்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாப்புலர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் மத்தியில. அண்ட் பீப்புள் ஹவ் ஃபவுண்ட் அவுட் ஹர் அண்ட் ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு ரீட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒலிவி பிளேக் எழுதுனா கேர்ள் டின்னர். இது என் அக்காக்காக நான் வாங்கினேன். அவ வந்து படிச்சுட்டு கொடுத்துட்டா, நீயும் படிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாளா அவங்கதான் வந்து வாங்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒலிவி பிளேக் எழுதுன அந்த ஒரு புக் இருந்தது, ஒன் ஃபார் எனிமி, அட்லஸ் எக்ஸ், அந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு விமென்ஸோட ராங்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆன்டி விமென், அதாவது என்னது ஆன்டி ஹீரோவா ஒரு ஒண்ணு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த கவர் பாத்தீங்கன்னா அந்த போக்கு, அதுல பிளட். அண்ட் இந்த ஷெல்ஃப்லயே ரொம்ப வெயிட்டான புக்குனா இதுதான், வேல்பாரியோட 2 பார்ட்டும். இது வந்துட்டு நான் அந்த புக் டே சேல் அப்போ வந்து வாங்கினேன். 2 புக் 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அது 2000 ரூபாய் புக் வந்து இந்த ஆஃபர்ல கிடைக்குதுன்னு. அண்ட் ஜூலை மந்த் விகடன்ல எல்லா புக்ஸுமே 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க போல. நானும் நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா திஸ் த ரைட் டைம் டு பை. அண்ட் இது 2 ரொம்ப ஸ்பெஷலான புக்ஸ். அனிதா டிமோன்டே லா ஆஃப் லாஸ்ட் அண்ட் கேரி சோட்டோ இஸ் பேக். இந்த 2 புக்கும் எனக்காக சுஷ்மா வாங்கி அனுப்பிச்சது. இன்னும் நான் படிக்கவே இல்லை, நான் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்துட்டு கொஞ்சம் வோக் மேகசைன்ஸ் இருக்கு. நான் ஒரு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு சில புக்ஸ், இதுல வந்துட்டு என்னன்னா, இப்போ வோக் வந்து வோக்கோட ஆர்கைவ்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பைன் வந்து இப்படிதான் இருக்கும் எல்லா புக்குமே. ஸோ ஒரு ஷெல் ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் புக்கு பார்க்கவே அவ்வளோ அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு வோக் வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன், அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். ஆனா இப்போ வர வர ஒரே ஆடா தான் இருக்கு, எனக்கு எரிச்சலா வருது. ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் என்னோட சப்ஸ்கிரிப்ஷனை. இன்னும் வருங்காலத்துல பார்த்தா நாவல்ஸ்லயே ஆட் வரும்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. அண்ட் இது வந்துட்டு நான் பொருணை மியூசியம் போயிருந்தேன், அப்போ வந்து இது வாங்கினேன் 75 rupeesக்கு. பொருணை, அதுல நிறைய போட்டோஸ், அவங்க பண்ண ஆய்வுகள் அண்ட் அப்ப எடுத்த போட்டோஸ், அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் கண்டிப்பா வாங்கி படிக்கலாம் வாங்கினேன். கீழே முடிச்சாச்சு, இன்னும் மேல டாப் ஒண்ணுதான் இருக்கு, அதையும் இன்னைக்கு முடிச்சுவோம் கண்டிப்பா. பாடி ஏறிட்டேன். இது வந்துட்டு த ஹாபிட், டால்கின் எழுதுனது. ஹாபிட் அண்ட் இந்த 3 பார்ட்டும் என்கிட்ட இருக்கு. லார்ட் ஆஃப் தி ரிங் 2 towers, அதாவது 2 செகண்ட் பார்ட், அண்ட் ஃபெலோஷிப் ஆஃப் தி ரிங் 3rd பார்ட், 3மே என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் காப்பீஸ், பேஸ்மெண்ட் புக் ஸ்டோர்ல இருந்து வாங்கினது. லோன்லி சிட்டி ஒலிவியா எழுதுனது. ஆன் பட்ஜெட்டோட ஸ்டேட் ஆஃப் வண்டர் இந்தியா. அப்புறம் வந்து பில் பிரைசன் அவங்க எழுதுன த ரோட் டு லிட்டில் ட்ரிப்ளிங். இது வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஎஸ் கண்ட்ரி சைடு எல்லாம் சுத்திட்டு அவங்க நிறைய டிராவல் ஸ்டோரிஸ் தான், டிராவலாக்ஸ் எழுதுவாங்க. அமிதாப் கோஷ் எழுதுன த ஹங்கிரி டைடு. லீ பார்டுகோட கிங் ஆஃப் ஸ்கார்ஸ் அண்ட் ரூல் ஆஃப். சல்மான் ரஷ்டி எழுதுன அந்த மிட் நைட்ஸ் சில்ட்ரன். இது வந்துட்டு ஒரு பாப்புலரான ஒரு லிட்ரேச்சர், கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. வில்லியம் அவங்க எழுதுன சிட்டி ஆஃப் ஜின்ஸ். இது வந்துட்டு டெல்லியில தங்கிட்டு அந்த அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தி, அது ஹிஸ்டரி, ஃபுட், கல்ச்சர், அதை பத்தி எல்லாமே வந்து இதுல வந்து எழுதியிருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ. டயானா எவான்ஸோட ஆர்டினரி பீப்புள், இது ஒரு லவ் ஸ்டோரி. பில் பிரைசனோட நோட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் ஐலாண்ட். கேப்ரியல் கார்சியாவோட லவ் இன் தி டைம் ஆஃப் காலரா. ஜூலிஸ் பார்னியோட சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங். ஆண்ட்ரியா லிவி எழுதுன ஸ்மால் ஐலாண்ட். இது வந்துட்டு ஒரு மூவியாவும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சில்வர் ஸ்பேரோ, தி நைட் வாட்ச்மேன். சித்ரா பானர்ஜி அவங்க எழுதின ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்மெண்ட்ஸ் அண்ட் அண்ட் கேர்ள். சாலி ரூனியோட பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வேர் ஆர் யூ. இது ஒரு ஹார்ட் கவர் எடிஷன். பென்குயின் ஆரஞ்சு கிளாசிக்ஸ்ல
ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட். எசெக்ஸ் சர்பண்ட் இது வந்து ஒரு ஃபேண்டசி நாவல். பிரெயின் கேம்ஸ் மாதிரியோட இது ஒரு பசில் புக். அண்ட் வி ஹேவ் நருட்டோ பார்ட் 1 and 2. வி ஹேவ் ஒன் பீஸோட ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் சாங் ஆஃப் அகிலீஸ், மாதுர்பாகன், கச்சத்தீவு ஆறுமுத்துக்குமாரோடது அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங். இது எல்லாமே நான் லாஸ்ட் மந்த் படிச்சது. அண்ட் நீங்க ரெகுலரா என் வீடியோ பார்ப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பத்தி நான் பேசியிருக்கேன். அயான் மெக்வான் எழுதின லெசன்ஸ். இவங்க வந்துட்டு ஏற்கனவே இந்த அட்டான்மெண்ட் புக் எழுதின இவரு வந்துட்டு ஃப்ரெட்ரிக் பேக்மனோட மேன் கால் ஓ அண்ட் டவுன் கால் சொலேஸ். என் அக்கா வந்து இந்த வீக் எங்க வீட்டுக்கு வர போறா, அவளுக்காக இந்த 2 புக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நாங்க வந்து எப்பயுமே இப்படிதான் புக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். அவ எனக்காக ஒரு புக்கு கொண்டு வர போறா, அது வந்ததும் நான் அதை பத்தியும் பேசுறேன். ஃபைனலி ஸ்பெஷல் புக் இன் மை செல்ஃப். இது வந்துட்டு என்னோட மாமாவோடது. மாமானா அம்மாவோட பிரதரோட புக்கு. நான் எப்பவுமே என் புக்கை வந்து டாக் இயர் பண்ணுவேன், எழுதுவேன், கிறுக்குவேன். நான் வந்துட்டு அவ்வளவு நீட்டாலாம் நான் வச்சிருக்க மாட்டேன். என் அக்காவும் சரி, என் தாய்மாமா வந்து அவ்வளோ அழகா புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த புக் நான் வாங்கியிருக்கேன், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயமோகன் எழுதின அறம். இந்த புக் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப படிச்சிருப்பீங்க. அண்ட் இது வந்துட்டு நரேட்டட் பை சாரா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு புக் தான் படிக்கணும்னு இருந்தா இந்த புக் தான் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான புக்கு, கண்டிப்பா படிக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் இது என்ன எனக்கு பயம்னா அந்த புக்கை டேமேஜ் பண்ணிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் படிக்காம இருக்கேன். இதுவும் நான் இந்த வருஷம் கண்டிப்பா படிச்சிருவேன். இதை விட்டுட்டேன்னா ட்ரெவர் நோவா, இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவர் எழுதின பார்ன் அ கிரைம். ஜூஃபா லஹிரி எழுதின லோ லேண்ட். இது ஒரு ஹார்ட் கவர் எடிஷன். எனக்கு சுத்தமா புரியல. நான் வந்துட்டு ஒரு பெரிய ஜூஃபா லஹிரி ஃபேனுங்க. அவங்க எழுதின ஒரு 4 புக்ஸ் படிச்சிருக்கேன்னா திருச்சி. எனக்கு வந்துட்டு அவங்க எழுதின எல்லா புக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எழுதியிருக்க விதம் பிடிக்கலையா, இல்ல இந்த கதையை படிக்கிற மூட்ல நான் இல்லையா, எனக்கு எதுவுமே புரியல, சுத்தமா புரியல. இது முக்கியமா ஆரம்பத்துல இந்த 2 பிரதர்ஸும் ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதனால சரி நம்ம வேற இப்போ ரீசெண்டா ஷேக் வர அந்த கம்யூனிசம் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, கலவரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஐ மீன் 183 பேஜ் நம்பர்ல இருக்கேன். இன்னும் எனக்கு வந்துட்டு 140 பேஜஸ் கிட்ட நான் முடிக்கணும். இதை எப்ப முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து தலைவலியா இருக்கு. ஐ ஹோப் ஐ ஃபினிஷ் திஸ் சூனர் அண்ட் ராப் இட் அப்.